வழக்கம் போல பிரேமலதா மேடம் அவங்க வேலையை காட்டிட்டாங்க. அவங்க இது எந்த வகையில சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. அடுத்தவங்களோட கிரெடிட்ஸ திருடுறதுங்கிறது கேவலமான விஷயம். அந்த விஷயத்த நீங்க என்னைக்கு மாத்த போறீங்கன்னே தெரியல. இன்னும் வரை விஷயத்துல நீங்க உங்களோட அட்வான்டேஜ் ரொம்ப கேவலமா போய்கிட்டு இருக்கு. சோ இத ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க பிரேமலதா மேடம். நல்லாவே இல்ல, நாகரிகமாவும் இல்ல. அப்படி அவங்க என்ன பண்ணாங்கன்றத பாக்கலாமா? யாருக்காக போறோம்? மக்களுக்காக போறீங்க, விவசாயிகளுக்காக போறீங்க, போய் பேசுங்க. என்ன ஆயிடுச்சு? அப்போ முதல்வர் பேசுறப்ப சொன்னாரு, அங்க போகும் பொழுது நான் போகணும்னு முடிவு பண்ணோம், போகும்போது அவமரியாதை பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு. அப்போ முதல்வர் பேசுறப்ப சொன்னாரு, அங்க போகும் பொழுது நான் போகணும்னு முடிவு பண்ணோம், போகும்போது அவமரியாதை பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு. அப்பதான் நான் சொன்னேன், அப்படி இங்கதான் நம்ம எதிர்கட்சிகள், எதிரி கட்சி யாரும் இல்ல. அப்படி நீங்க தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டா நீங்க கர்நாடகா போகும்போது உங்களை யாராவது அவமரியாதை செய்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்க பின்னாடி நிற்கும். இந்த இடத்துல நீங்க இப்படி சொல்லிருக்க கூடாது மேடம். நீங்க இதுல ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கணும். அந்த வார்த்தையை நீங்க சேர்க்கல. அததான் நான் சொல்றேன். நீங்க அடுத்தவங்களோட கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி விஜயன் சட்டசபையில என்ன சொன்னாரு? ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன் பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். அவமானம் நடந்துட்டா அப்படின்னு கேட்டது முதலமைச்சர் இல்ல மேடம், உங்க உள்ளூர் அரசியல்வாதி. என்னைக்கு அண்ணா கர்நாடகாவுக்கு போறேன்னு சொன்னதுல இருந்து ஒப்பாரி வச்சாங்கல்ல, அங்க ஏதாவது ஒரு விஷயம் சரியா நடக்கலன்னா முதலமைச்சருக்கு அவமானமா போயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விஜயண்ணா சொன்னாங்க, அவமானம் நடந்தா பரவாயில்ல, நல்லது நடந்தா சந்தோஷம், அவமானம் நடந்தா என் மக்களுக்காக அந்த அவமானத்தையும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்றத சட்டசபையில அவர் சொன்னாரு. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்னீங்க, ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு. முதலமைச்சர் அவமானப்பட நாங்க விட மாட்டோம், இந்த விஷயத்துல நாங்களும் உங்க கூட இருப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சரிங்களா? வெக்கமே இல்லாம வெளியில என்ன சொல்றீங்க? அவமானம் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு அவர் சொன்னாராம். இவங்க ஆறுதல் சொல்றாங்களாம். அவமானம் நடந்தா அப்படின்னா நாங்க விட்டுருவோமா? நாங்க கூட இருக்கோம். வெக்கமா இல்லையா மேடம்? ஏன் உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றதுல என்ன இருக்கு? அவமானம் ஒண்ணு நடந்தா மக்களுக்காக நான் தாங்கிக்கிடுவேன் நீங்க அண்ணன் சொன்னார்ல, அத சொல்றது உங்களுக்கு ஏன் வாய் கூசுது? அந்த அளவுக்கு கேவலமான ஆளா நீங்க? எப்ப திருந்துவீங்க நீங்களா?